அனைவருக்கும் எங்களின் அன்பான மதிய வணக்கங்கள். இது ஜீ தமிழ் வழங்கும் ஜில்லே ஜங்கே ஜக்கே. என்னடா இல்லை மச்சா, வார வாரம் இதுதான் சொல்கிறோம். நீங்களும் வார வாரம் ஏதோ நண்பனுக்கு ஏதோ பார்த்து கொடுக்குறீங்க, செஞ்சு கொடுக்குறீங்க. நீங்கள் ஒன்றையும் காணோம். ஆனால் ஒரு விஷயம், ஒரு பொண்ணு மனசை ஒரு பொண்ணு தான் புரிஞ்சுக்க முடியுன்றதை தெளிவாக நானே ரிசர்ச் பண்ணதில் தெரிஞ்சுக்கிட்டேன். மாஸ்டர் பிளான் என்னன்னா, ஒரு பொண்ணு மனசை ஒரு பொண்ணு தான் புரிஞ்சுக்க முடியுன்றதை கண்டுபிடிச்சதுனால இன்னைக்கு நம்ம ஷோக்கு வராங்கல்ல அந்த பெண்கள் கிட்ட அவங்களுக்கு எந்த மாதிரி பசங்கள்லாம் பிடிக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணி நீ எந்த பொண்ணுக்கு செட் ஆகுன்றத ஒர்க் அவுட் பண்ணி உனக்கு ஒரு நல்ல பொண்ணு பார்க்குறோம். ஆனாடே நல்ல ஐடியாவாக இருக்கு. So now let's put hands together to welcome our beautiful girls to the show, Jille Jange Jakke. இவருக்கு கால் வலிக்கும் பெண்கள்லாம் நின்னா. அதனால நீங்க உங்க பொசிஷன்ல போய் உட்கார்ந்துக்குங்க. ஓகே, சோ மதன், நீங்க சொன்ன மாதிரியே அழகா, கியூட்டா, சூப்பரா, செம்மையா தேவதை மாதிரி வந்திருக்காங்க நம்ம கேர்ள்ஸ். வெல்கம் டு அவர் ஷோ கேர்ள்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி டீம் ஏ அண்ட் டீம் பி உங்களை வந்து செல்ஃப் இன்ட்ரோ பண்ணிக்கோங்க. டீம் ஏ, என் பேர் நிவ்யா. ஆல்பம் சாங்ஸ் மாடலிங் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்பம் சாங்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எந்த மாதிரி பசங்களை ரொம்ப பிடிக்கும்? பையன் நல்ல பையனா இருந்தா போதும். நல்ல பையனா இருக்கணுமா? அண்ட் டீம் பி, என் பேர் நீத்து. நான் ஸ்டூடெண்ட் கவுன்சிலராக இருக்கேன். அப்புறம் மாடலிங்கும் பண்ணிட்டு இருக்கேன். கவுன்சிலர் இருக்கீங்களா? ஸ்டூடெண்ட் கவுன்சிலர். ஓ, ஸ்டூடண்ட்ஸ் கவுன்சிலர். நல்ல பொண்ணு கிடைக்காத பசங்களுக்கு நல்ல பொண்ணு தேடி தருவீங்களா? அந்த வேலை இல்ல. அந்த வேலை பண்றது இல்லையா? அந்த வேலையை பண்ணிக்க. கவுன்சிலர் கிடையாது, வேற சொல்லுவாங்க. மனசை புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதை அப்பப்போ ஞாபகத்தில் வச்சிருந்தா நல்லது. ஐயோ, சரி ஓகேம்மா, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எந்த மாதிரி பசங்களா ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ஆக்சுவலாக உங்களை மாதிரி கருப்பா, தமிழ் பையனா, நல்லா சிலம்பாட்டம் ஆடுற பையனா. நம்ம கயிறு மேல கூட ஆடுவாப்ல. தமிழ் கல்ச்சர் இருக்க பையனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழ் பெண்களுக்கு தமிழ் பசங்களை தான் பிடிக்குது. இந்த கல்ச்சர், இந்த கலாச்சாரம் எல்லாம் ஒன்று தான். அதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணுமா, கம்பு சுற்றணுமா, கயிறு மேலே நடக்கணுமா, அப்படியே பாறையை தூக்கணுமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணால் பெண்களுக்கு பிடிக்குன்றத அந்த பொண்ணுகிட்ட இருந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். நீ பார், ஐ வில் ஹெல்ப் யூ. இந்த ஷோ முடிகிறதுக்குள்ள நான் முடிச்சு காட்டுறேன். எதாடா? இல்லை மச்சான், அதாவது அந்த மனசை எப்படி புரிஞ்சுக்கணுன்ற அந்த விஷயத்த. ஃபேமிலி இஸ் வாட்சிங். ஆமாம். நம்ம ஷோக்குள்ள போவோமா? கண்டிப்பா. ஓகே, நம்ம கேமுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் விளையாட போற கேம் பேர் என்னன்னா கிட்டா. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிட்டாவும் இந்த கேம் வந்து விளையாடுறதுக்கு முன்னாடி டீம் ஏல இருந்து டீம் பில இருந்து ஒருத்தர் வர போறீங்க. அவங்களுக்கு நாங்க உயர்ந்த பதவி ஒன்று கொடுப்போம், ஹை பொசிஷன். ஓகேங்களா? அந்த பொசிஷன் உங்களுக்கு கிடைச்சதுன்னா அந்த பொசிஷனை வச்சு நீங்க கார்ல மாட்டிக்கலாம். எங்க போனாலும் உங்களுக்கு டோல் கேட்ல டிக்கெட் ஃப்ரீ. அந்த மாதிரி ஒரு பொசிஷன் கொடுக்க போறோம் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ டீம் ஏல இருந்து பிரகதி அண்ட் டீம் பில இருந்து நிவேதா. ஸோ டீம் ஏல இருந்து ஃபர்ஸ்ட் யார் விளையாட போறாங்க மரன்? டீம் ஏல இருந்து இந்த முகராசி படி சோபனா வாங்க. சோபனா, சொன்னதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கட்டும். என்ன பயம் கண்ணில் தெரியுது?
பயம்லாம் கண்ணில் தெரியல, அதெல்லாம் ஃபுல் கான்ஃபிடென்ஸ். பால் எப்படி வச்சுக்கோங்க. அங்க போட்டலாமா? இல்ல அங்க போட்டா 0 பாயிண்ட்ஸ் கூட கிடைக்காது. அதனால வந்து நம்ம அங்கேயே டார்கெட் பண்றோம். ரெடி இல்லையா? ஓகே. ரெடி. போகாது 3 2 1 கிட்டா. ஏய் கதிரு, என்ன? பார்த்தல பார்த்தேன். ஏன் பண்ணது என்னமோ டீம் பிக்கு தான் லைட்டா கொஞ்சம் கீழே வந்துருச்சு. பட் இருந்தாலும் வந்து 60 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கோம். சோபனா அருமை அருமை அருமை. சூப்பர் 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 சூப்பர். மச்சான் நல்லா இருக்கு. மச்சக்கண்ணி கொஞ்சம் கேட்டு பாரு என்ன கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்க நீ. குண்டு கட்டா தட்டி இவனுக்கு இந்த ஜென்மத்தில் எதுவும் நடக்காது, அது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. பட் இருந்தாலும் சோபனா ரொம்ப அருமையாக விளையாடி டீம் ஏக்காக 60 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. நன்றி. உங்க இடத்துக்கு போங்க. நானோ ஏங்கி போனேனே. ஓகே மதன், ஏதோ 60 பாயிண்ட் எடுத்துட்டீங்க அப்படிங்கிறதுக்காக ஆடவே இல்லை. ஓகே, சோ எங்களுடைய டீம்ல இருந்து டீம் பில இருந்து நீத்து இங்கடா. ஓகே ரெடி 3 2 1 கிட்டா. நீங்க எடுத்திருக்க பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 60 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. அருமை அருமை அருமை. இன்னொரு விஷயம், இந்த பொண்ணுக்கு தான் வந்து தமிழ் பசங்களை பிடிக்கும், கலாச்சாரம் பிடிக்கும், அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. கம்பு சுத்துறவங்கள ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சுத்தணுமா? ஆமா, கண்டிப்பா கதை நீங்க தான் எனக்கு சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுக்கணுமா? கேயோ பார்த்த ஓ இதான் அழகுல மயங்கி விழுகிறதா? சிலம்பாட்ட கலைஞர்கள் என்னை தயவு செய்து மன்னிக்கவும். அந்த சிலம்பத்தை கொண்டு வாங்க. நீ தொட்டோன்னு ஒரு பாசிட்டிவ் வைப் வந்துருச்சு. கொண்டு வாங்க அந்த கம்பை. உண்மையாமே கொண்டு வரீங்க, சும்மா நாச்சுக்கு தானே சொன்னேன். சிலம்பாட்ட கலைஞர்களே என்னை மன்னித்து விடுங்க. எனக்கு சத்தியமா கம்பல சுத்த. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? தமிழ் சிங்கம் நீங்க. கம் ஆன். பாட்டை போட்டவனே இப்ப வீடு கட்டி அப்படி சுத்துல அந்த பொண்ணு உன்னை சுத்தி சுத்தி வரணும்டா. போடுறா அந்த பாட்டை. இன்னைக்கு என்ன செய்ய காத்திருக்காங்க தெரியலையே. ஆமா, என் சுத்த தெரியும். ஓ சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு, சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க மாமா. பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு, இனிமே வெட்டிய கட்டிக்கலாம். சொல்லி எடுப்பேன் காளையை போல் துள்ளி குதிப்பேன், ஒரு பம்பரமா சுத்தி அடிப்பேன், உங்க பட்டனுக்கும் கத்து கொடுப்பேன். அப்படி அப்படி அப்படி. ஆஹா ஆஹா. சாந்து பொட்டு ஒரு சந்தன எவ்வளவு நேரம் நீங்களே விளையாடுவீங்க? எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க. இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு. எனக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுங்க. ஓ, நான் சுத்துறது கம்பு சிலம்பாட்டு நினைச்சிட்டு இருக்கியா? நீங்க சூப்பரா விளையாடுவீங்க. ஒரு தமிழ் பெண்ணை இம்ப்ரெஸ் பண்ணிருக்கடா, உனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. எனக்கு சொல்லி கொடுங்கன்னு நான் டெய்லி கேட்டிருக்காங்க. உங்ககிட்ட கிளாஸ் வரட்டா? டெய்லி கிளாஸ்க்கா? ஆமா. இங்க பாருடா. சரிப்பா, எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லித்தரேன். ஒன்றும் இல்லைடா. முதலில் வலது கை. அது வலது கை தானே? இடது கையா? இடது கை. இது வலது கை. ஆமா, ஓகேவா? தேவை நம்பிக்கை. அப்படி உடச்சு போடும். போ, எப்படி பிடிச்சிக்கணும்டா. கலைஞர்களே மன்னிச்சிருங்க. தமிழ் பொண்ணு தமிழ் பாரம்பரியம் கேட்குது. எனக்கு வேற புரியுதா? புரியுதாப்பா? இப்படிதான் சுத்துறாங்க கலைஞர்கள்லாம்.
டேய் 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 ஏய் 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 போடா போண்டா இந்த டான்ஸ் அவருக்கு பொறுக்கல இருக்கு. மக்களே இது சிலம்பம் தான் சுத்த சொன்னேன் ஆனால் கம்பை வச்சு அந்த பொண்ணை சுத்திட்டே இருக்கிறான். இதை பார்க்கறதுக்கு எனக்கே முடியல. தயவு செய்து மன்னிச்சுக்குங்க சிலம்பாட்ட கலைஞர்களே. தயவு செய்து ஒரு பிரேக் எடுத்துக்கங்க. இது ஜீ தமிழ் வழங்கும் ஜில்லு ஜங்கு ஜக்குல ஒரு சின்ன பிரேக். ஓகே, பயங்கர டென்ஷனாக இருக்கீங்க. கதிர் நல்லா சிலம்பம் சுத்துவானே, ஏன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்ட்டு. பட் கலைஞர்கள்லாம் என்னை மன்னித்து விடுங்கள். எனக்கு சத்தியமாக சிலம்பம் சுத்த தெரியாது. இவன் வந்து என்னை மாட்டி விட்டான். பெண்களுக்கு கம்பு சுத்துற பசங்களை பிடிக்கும். உடனே நான் இன்னைக்கு சிலம்பாட்டத்தை கற்றுக்க போகிறேன் இனிமேல். சரி, அதை கத்துக்கலாம். நம்ம கேமுக்குள்ள போயிடலாம். டீம் ஏ தான் அடுத்து விளையாட போறாங்க. டீம் ஏல இருந்து அடுத்து விளையாட போறது யாருன்னா நிவ்யா. வாங்க. அப்பா முடியலப்பா. இன்னைக்கு பொழுது நீங்க கூட தானா? இதெல்லாம் ரொம்ப ஓவர், அளவுக்கு மீறி போய்கிட்டு இருக்கு. போங்க 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 போங்க. உட்காரு உட்காரு. ஓகே கதிரு. இந்த பிபி சுகர் பிடிச்சவங்க கூட எல்லாம் பொண்ணுங்க ஆடுறாங்களே, நமக்கு ஒன்றும் அமைய மாட்டேங்குது. வந்தால் கம்பு சுத்துறது, கம்பங்கூழ் விற்கிறதா வருது. ஏய், மனசு எப்படி புரிஞ்சுக்கணும்னு தான் கத்திக்கிட்டு இருந்தேன். என்ன இல்ல மனசு மனசு நீ புரிஞ்சுக்கிட்டது தான் பார்த்தமே. ஏய் வா கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். நீ தானே கேம் முடிச்சிட்டியாடா? ஐயோ நோ 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 கம் கம். இல்ல கேம் விளையாடல. ஓ ஓகே, அழகா இருக்க நிவ்யா. Thank you. அதே மாதிரி பாயிண்ட்ஸும் நம்ம 100 பாயிண்ட்ஸ் எடுத்து நம்ம டீமுக்கு அழகு சேர்க்க போறோம். அப்படியே ஒச்சிடுற மூஞ்சிய. என்ன பண்ண போறோம்? ஒச்சிடுற மூஞ்சிய. ஒச்சிடுற மூஞ்சி. இல்ல அது செவர் இல்லம்மா, பேனர் தான். கிழிச்சிருங்க. கிழிச்சிடுற. எஸ், இந்த குழந்தை ஃபேஸுக்குள்ள ஒரு டெரரான ஒரு டெரரிஸ்ட் ஃபேஸே இருக்குது. லோக்கலான துப்பாக்கி எடுத்து சுடும் பாரு. சோ நம்ம 100 பாயிண்ட்ஸ் எடுக்க போறோம் நிவ்யா. ஓகே, சோ நிவ்யா ரெடியா? ரெடி. முட்டை மார்க் வாங்கிட்டு வாங்க. 3 2 1 கிட்டா. கதிர், என்ன என்ன பண்றீங்க? இல்ல இப்போதைக்கு உணர்ச்சி இல்லாத கூட தான் ஆட முடியும். இல்ல மச்சான், அந்த மனசு புரிஞ்சுக்கணும்னாங்கல்ல. நீ பொண்ணுங்களோட மனசை புரிஞ்சுக்கல, இந்த பொண்ணோட மனசு தான் நீ புரிஞ்சிருக்க. அதான் ஒரு பொண்ணு மனசே புரிஞ்சு எப்படி என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து வைக்கலாமே. எப்பா சாமி, நீ பார்த்ததெல்லாம் போதும். நீங்க பாருங்க. நீங்க பாருங்க. என்ன பண்ண முடியும்? பார்த்துட்டு தான் இருக்க முடியும், பார்த்துட்டே தான் இருக்க முடியும். ஒன்றும் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு நல்ல பொண்ணா வந்து நம்ம பார்ப்போம் உனக்கு. பட் இருந்தாலும் வந்து வாயில வடை சுட்டே வளகாப்பு வரைக்கும் கொண்டு போயிடலாம். பட் இருந்தாலும் டீம் ஏல இருந்து நிவ்யா ரொம்ப அழகா சிரிச்சுக்கிட்டே போய் விளையாண்டு எவ்வளவு பாயிண்ட் எடுத்திருக்காங்கன்னா 80 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. வெரி குட் வெரி குட். நோ ஜீரோன்னு சொல்லி அம்சல்ல. சத்தியா என்ன
இது என்ன ஏய் அக்கா எந்த அக்கா நீ அக்கா மாடல் தெரியலைங்க மாடல் தெரியல கூட்டி வந்தாக்கா நான் வந்துட்டு பெரம்பூர். பெரம்பூர் நம்ம பெரம்பூர். சரி ஓகே நிவ்யா எப்படி இருந்தது உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? பயமா இருந்தது. அவங்க மூஞ்சி கிழிக்கணும்னு நினைச்சேன், லைட்டா மேல போயிடுச்சு பால். ஆமால கொஞ்சம் கீழே வந்திருந்ததுன்னா டீம் பி மூஞ்சி சொன்ன மாதிரி வச்சிட்டு இருக்கலாம். சரி பெரம்பூர் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நிவ்யா அவனுக்கு நம்ம சென்னை லோக்கல் ஸ்லாங்ல ஒரு நல்ல ஒரு டோஸ் கொடுத்துட்டு போ 0 பாயிண்ட்ஸ் எடுப்போம்னு சொன்னா இல்லையா? நல்லா பசிக்குது, தோசை வேணா கொடுத்துட்டு போ. காலி பசங்கடா கழிச்சு ஃபைட்டுடா, கைவி ஊத்துற கான்சென்ட்ரேட்டடா. அச்சி மூஞ்செல்லாம் கிச்சிரும். என்ன நினைச்சுன்னு இருக்க? பெரம்பூர் பொண்ணு தெரியுமா? மூஞ்செல்லாம் குழப்பி விட்டுருவேன். கொய்யாப்பழம் பாத்திருக்கியா? பழைய கொய்யாப்பழம் கொல்ல கொல்ல இருக்கு. அச்சா மாதிரி அச்சு மூஞ்சி மகன். என்ன வாய் வாசப்படி வரைக்கும் போகுது பாத்துக்க. பெரம்பூர் பொண்ணு நானு. பாத்துக்க, லெஃப்ட்ல விட்டா லெஃப்ட்லயே திரும்பிக்கும். உனக்கு லெஃப்ட்ல விட்டா ரைட்ல திரும்பிக்கும். எங்க திரும்ப சும்மா பேசுற பேச்சு அல்ல. ஓகே குழந்தைக்குள்ள பொட்ட புள்ளையில விட்டு பேச விடுறியா நீ? என்னடா என்ன பேச முடியல உன்னால இல்லடா. முடியல சார். இங்க பாருங்க அம்மி, என்னால முடியல. மச்சான் இங்க பாரு, அதாவது சென்னை பெண்களும் கையெடுங்க. சாரி சென்னை பெண்களும் இருக்கிறாங்க, அவங்க மனசையும் புரிஞ்சுக்கணும். அப்பனா அந்த சென்னை ஸ்லாங்ல சென்னை லோக்கல் அப்படி எப்படி பேசுவாங்க அதெல்லாம் தெரிஞ்சுனா மச்சான் எனக்காக டெஸ்ட் வச்சியா? அவ்வளவுதான் மச்சான். சாரி மச்சான், தப்பா நினைச்சிட்டேன்டா. ரியலி சாரிடா. இந்த கண்டுபிடிக்க வந்திருக்கு. இல்ல சப்பு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. நிவ்யா எவ்வளவு எடுத்திருக்காங்கன்னா டீம் ஏக்காக வந்து 80 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அப்படியே வா பத்திரமா போய் உட்காந்துலாம். ஆகாயம் தீ பிடிச்சா தேங்க்யூ. தண்ணி ஊத்தி அணைச்சிருவேன். நேரமெல்லாம் நெஞ்சம் தாங்குமா? கண்ணுக்குள்ள இப்போ கடல் கசிவத பாரு, ஒண்ணுக்குள்ள ஒண்ண வந்து சேரு. கண்ணுக்குள்ள இப்போ கடல் கசிவத பாரு, ஒண்ணுக்குள்ள ஒண்ண வந்து சேரு. அதுல பல்லு வளர்க்கலாம் அவன். பரவாயில்லையா? ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் நானு. டீம் ஏ வந்து சூப்பரா பாயிண்ட்ஸ்ல எடுத்துட்டு இருக்காங்க. இதுதான் நிக்க முடியாம நின்னுட்டு இருக்கேன். டீம் ஏல வந்து அருமையா விளையாடிட்டே இருக்காங்க. சோ டீம் ஏ தொடர்ந்து டீம் பி ல இருந்து அடுத்து யார் விளையாட போறா? டீம் பில இருந்து சரண்யா வாங்க. கிட்டா யாரு 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 கதிரே ஒரு ஆர்வத்துல ஏறா இறங்குறது பயமா இருக்குடா. கதிர் இதெல்லாம் வாழ்க்கையில நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணுவோம், அப்ப எவனோ நடுவுல பூந்து அந்த பொண்ணை வந்து ஏதாவது பண்ணுவான், அது எப்படி நம்ம டேக்கிள் பண்ணுன்றதை நீ புரிஞ்சுக்கணும். அதுக்கான டெஸ்ட் தான் இது. மச்சான் எனக்கு கத்து கொடுத்தியா? நான் விசாரி பண்றது பொண்ணு நடுவில் இழுத்துட்டு போயிருவீங்க, வேக்கார நியாயம் பேசுறது. ஏய் இது டெஸ்ட் தானே? ஓகே நிவ்யா ரொம்ப நன்றி வந்து என் கூட டான்ஸ் பண்ணதுக்கு. உங்க இடத்துக்கு நீங்க போகலாம். ஓகே டீம் பி இருந்து சரண்யா ரொம்ப அழகா டான்ஸ் ஆடினீங்க. இப்போ அவனுக்கு அந்த விஷயத்தை ஆட வச்சாலும் அந்த மாதிரி தான் ஆட வைக்கணுமா. பட் இருந்தாலும் 80 பாயிண்ட்ஸ் எடுத்து டீம் பியோட மானத்தை காப்பாற்றிருக்கீங்க, கதிரோட மானத்தை காப்பாற்றிருக்கீங்க. ரொம்ப நன்றி. உங்கள் இடத்துக்கு நீங்கள் போயிடலாம் போங்க.
ஓகே, டீம் ஏ அண்ட் டீம் பி எல்லாரும் விளையாடி முடிச்சாச்சு. அண்ட் மேல இருக்க அந்த உயர்ந்த உள்ளத்தை கூப்பிட்டுலாம். ஏய் மச்சான், நான் தானே உயர்ந்து உள்ளோம். நோ நோ நோ, நீ உயர்ந்த உள்ளம் உயர்ந்த இடத்துல இரு. நீங்க 2 பேரும் கீழே வாங்க. டீம் ஏ அண்ட் டீம் பில இருந்து பிரகதி அண்ட் நிவேதா, நீங்க தான் வந்து அந்த உயர்ந்த பதவியில இருந்தீங்க. உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ரொம்ப பயமா இருந்துச்சு. அந்த பால் மூஞ்சில பட்டுருமோ தான் பயமா இருந்துச்சு. மற்றபடி எதுவும் கிடையாது. ஸோ ரொம்ப அருமையா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சொன்னீங்க. ரொம்ப நன்றி. ஒரு இடத்துக்கு நீங்க போயிடலாம். டீம் ஏ அண்ட் டீம் பி இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டை விளையாடி முடிச்சிட்டாங்க. 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா 60-80 60-80ன்னு 140 எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டை வந்து டை ஆக்கியிருக்காங்க. பட் இருந்தாலும் என் நண்பன் மேலே நின்றுட்டு இருக்கான். ஸோ ஆடியன்ஸ் இங்கே பாருங்க, இங்கே மேலே நீங்கள் போய் ஒரு சின்னதாக ஒரு பிரேக் எடுத்துட்டு வாங்க. என்னென்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடணுமோ சாப்பிட்டு 5 நிமிஷம் வேலையாக வெளியே போயிட்டு டக்குன்னு வந்து ஜில் ஜன் பாருங்க. ஓகேவா? ஒரு சின்ன பிரேக் எடுத்துங்க. இது ஜீ தமிழ் வழங்கும் ஜில்லு ஜங்கு ஜக்கு ஒரு சின்ன பிரேக். ஓகே, ஸோ இருக்கிற எல்லா வேலையும் அந்த ஷார்ட் பீரியட்ல முடிச்சுட்டு எல்லாம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டு பார்த்துருப்பீங்க, சிறப்பாக போச்சு. நீ இறங்கி வந்துட்ட, செம்மையா பண்ணீங்க. நானும் எப்படியோ யாருக்கும் தெரியாம இறங்கி வந்துட்டேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிட்டா ஊர்ல வந்து டிராவ் ஆயிருச்சு. நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. இந்த கேமோட பேர் என்னன்னு அவங்களுக்கு சொல்லிடுவோமா? எஸ், சொல்லிடலாம். இந்த கேமோட பேர் என்னன்னா லோஜக் மோஜக் பஜக். லோச்சக் மோச்சக் பஜக். கேள்விக்கான பதில ஃபர்ஸ்ட் யார் சொல்ல போறா அப்படின்னா டீம் ஏல இருந்து சோபனா அண்ட் டீம் பில இருந்து நிவேதிதா. ஓகே, உங்க பொசிஷனுக்கு போயிடுங்க. ஒரு டயலாக் சொல்லுவேன், ஒரு இடத்துல முடிப்பேன். முடிச்சதுக்கு அப்புறம் ரன் சொல்லுவேன். நீங்க ஓடி போய் டாங் அடிச்சுட்டு அந்த மீதி டயலாக கம்ப்ளீட் பண்ணணும். உங்களுக்கான டயலாக் அந்த கொஸ்டின் என்னன்னா, நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா ரன். ஏன் இந்த கொலவெறி? ஓகே, ஸோ டாங் அடிச்சது யார் மதன்? டீம் ஏல இருந்து சோபனா நல்லாவே தான். தெரியுது, எங்களுக்கு தான் இருக்காங்களே, சோபனா? ஓடவே மாட்டேங்கிறாங்க. அதாவது பார்க்கும்போது ரொம்ப சைலண்டான ஒரு பொண்ணா இருக்கீங்க. யார் நானா? பார்க்கறதுக்கு தான் சொன்னேன், சரியா? அதெல்லாம் மனசுல வச்சு கூடாது. கரெக்டான பதில் என்ன? நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். கரெக்டா? ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். எப்படியோ 50 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டீங்க. ஆமா. டேய் விட மாட்டேன், இந்த கொஸ்டினை நாங்க பிடிக்கிறோம். ஓகே வாடா. டீம் ஏல யாரா வரீங்க வரீங்கன்னு பார்க்கலாம். டீம் ஏல இருந்து நாங்க பிரகதி அனுப்புறோம். டீம் பில இருந்து டீம் பில இருந்து நீத்து வாடா. கேர்ள்ஸ் ரெடியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 2வது கேள்வி உங்களுக்காக நான் கேட்கிறேன். பஞ்சையும் எதையும் பக்கத்துல வச்சா பத்திக்கும். ஓகே, ஸோ மதன் டீம் பி தான் டாங் அடிச்சிருக்காங்க. அவங்ககிட்டயே பதில் கேளுங்க. வெக்கமே இல்ல. வெக்கண்ட்லடா, டாங் அடிச்சது பெருசு இல்லடா. ஏய் கேளு பதில் சொல்லணும். பஞ்சு பக்கத்துல எதை வச்சா பத்திக்கோன்னு கேட்டீங்களா? கரெக்ட். ஆமா, நெருப்பு வச்சா பத்திக்கோ. ஓகே மதன், எப்படியோ தடுமாறி நாங்க டாங் அடிச்சு 50 மதிப்பெண் எடுத்துட்டோம். நீத்து கிரேட்டா. அதுக்கே பிரைஸ் சொல்லுங்க. ஸ்டைல் வெரி குட் ஸ்டைல். அந்த ஸ்டைலோடைய அடுத்த கேள்விக்கு போயிடலாம். அடுத்த கேள்விக்கு டீம் ஏல இருந்து யார் பதில் சொல்ல போறாங்கன்னா ஹாய் நிவ்யா, தரண்யா, கோ. நிவ்யா அண்ட் சரண்யா ரெடியா இருக்கீங்க? உங்களுக்கான கேள்வி என்னன்றதை கேட்டுடுறேன். நடிகர் விவேக் சார் நைட்டு டாக்டர் தாஸுக்கு கால் பண்ணி என்ன டவுட் கேட்பாரு? ரன்.
நான் சொல்லித்தரேன். சரண்யா ஏன் சரண்யா இப்படி டீம் இருந்துக்கா இப்படி மானத்தை வாங்குற? போகலாம். ஓ குட் சூப்பர். அப்படியே தான். சரி நான் பிடிச்சிக்கிறேன். ஓடிடு டக்குன்னு ஓடிடு. சீக்கிரம் போ சீக்கிரம் போ. தள்ளிலாம் விட மாட்டேன் போ. அந்த மாதிரி மதம் மாதிரிலாம் வேலையை பண்ண மாட்டேன். போ போ சீக்கிரம் போ போ. ஒற்று வெங்கட்ரமணா கோவிந்தா. தரமான சம்பவம். வா டாங்க கரெக்டா அடிச்சது டீம் ஏ. நிவ்யா நீங்க தான். கேள்விக்கான பதில் என்ன? நீ வெறும் தாசா இல்ல லார்டு லவ்க்கு தாசா? கரெக்டா? நீங்க வெறும் தாசா இல்ல லார்ட் லபக்கு தாசா? வெரி குட். சூப்பர் 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 சூப்பர். சோ கரெக்டான பதில் சொன்னது டீம் ஏல இருந்து நிவ்யா தான். சோ 50 பாயிண்ட்ஸ் டீம் ஏக்கு தான். மேல வா. வெரி குட். இந்த கேள்விக்கு கரெக்டான பதில் சொன்னது டீம் ஏ தான். ஸோ 50 பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு தான். அடுத்த கேள்விக்கு போயிடலாம். அடுத்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு டீம் ஏல இருந்து ஷோபனா அண்ட் டீம் பில இருந்து நிவேதா. கேள்விக்கு போயிடலாம். மாளவிகாக்கு எந்த கலர் பிடிச்சதுன்னு டான்ஸ் ஆடுவாங்க? ரன். டாங்க கரெக்டா அடிச்சது டீம் ஏ தான். ஸோ டீம் ஏ இந்த கேள்விக்கான பதில் சொல்லலாம். பதில் என்னன்றதை அவங்ககிட்ட கேட்டுருவோம். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர். அத ஒரு பாட்டாவே பாடிருங்களேன். அவர் தான் கருப்பா இருக்காரு. சரி அவனுக்காகவே பாடுங்க. அவனுக்காகவே பாடுங்க. ஓ அதனால பாடு. டேய் எப்பா நீ போய் கேளுப்பா. அவங்க உன்னை பார்த்தா பாடுவாங்க. பாட்டு வெக்கமே இல்லாம நீ போயிடுறல. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர். அவன் கண்ணு ரெண்டும் என்ன மயக்கும் 1000 வாட்ஸ் பவர். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. கரெக்டா? கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. Oh my god. நானும் கருப்பு தான். இதுக்கப்புறம் எதுவும் பேச விரும்பல. அடுத்த கொஸ்டின் போங்க. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஆனால் கரெக்டான பதில் சொல்றது டீம் ஏ தான். ஸோ டீம் ஏக்கு தான் அந்த 50 பாயிண்ட்ஸ். அடுத்த கேள்வி என்னன்றதை நானே பார்த்துறேன். சாங்காக இருந்ததுன்னா ரெடியாக இருமா, நம்ம ஆடணும். அவருக்கு சொல்லி காட்டணும். ஆங்கர் ஓகே. ஒரு கேள்வி கேட்டு கேள்வி கேட்கணுமா? கேட்டுருங்க. சரி ஓகே. டீம் ஏல இருந்து யார் வர போறீங்க? டீம் ஏல இருந்து யாரு? உன் தங்கச்சியா? சூப்பர். டீம் பில இருந்து சரண்யா போங்க. சரண்யா இட்ஸ் யுவர் தங்கச்சி. யுவர் தங்கச்சி இல்ல பழைய காமெடி. ஓகே. ஸோ உங்களுக்கான கேள்வி ஒரு பாடலாவே வருது. இல்லடா நீ போயிட்டு வாங்க. ஓகே. ஸோ உங்களுக்கான கேள்வி பாடலாம் நாங்க சொல்றோம். எதுல முடியுதோ அதுல இருந்து நீங்க தொடங்கணும். இல்ல செருப்பாலே அடிப்பேன். இல்லம்மா கேள்வி. ஓகே. கொடை பிடிச்ச நைட்டுல பறக்க போற ஹைட் இல்ல, தலகாலு புரியல, தலைகீழா நடக்கிறேன்.
நீ தானே பார்த்துக்கிட்டு இருக்க, நீயே பாரு. ஆன்சர் தெரியும்ல ரெண்டு பேருக்கும். பட் இருந்தாலும் நிவி தண்ணியில நிக்கிறது எனக்கு ரொம்ப குளிருது. மேல வந்து நீ ஆன்சர் பதில் சொல்லு. என்ன ரூலை மாத்துற? அதெல்லாம் கிடையாது, தண்ணிக்குள்ளேயே வந்து சொல்லு. மச்சான் இந்த மாதிரி தான் பெண்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு உனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். மேல வாமா, மேல வா. கெட்ட ஓகேவா? வாங்க, இங்க நின்னா ரொம்ப இதுவா இருக்கும். அப்படி போயிடலாம். அங்க போனா எனக்கு இதுவா இருக்கும். டேய் கம்முனு இரு, எல்லாரும் வாங்க, தயவுசெய்து வாங்க, இங்க நிக்காதீங்க. தண்ணி பக்கத்துல நின்னா எல்லாருக்கும் குளிரும். கேர்ள்ஸுக்கு உனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். வாங்க வாங்க வாங்க. என்ன எகத்தாளம் வா. என்ன பண்றானே புரியலையே. நான் இங்க தான் நிப்பேன். இங்க அடி சண்டாளி. கேர்ள்ஸ் உங்களை ஏன் கூட்டு வந்தோம்னா தண்ணி பக்கத்துல நின்னா ரொம்ப நேரமா நிக்கிறீங்க. கடைசி கேள்வி வேற. ரொம்ப வந்து உங்களுக்கு குளிரும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ எல்லாம் நல்லா டவல்லாம் தொடச்சிட்டீங்க இல்லையா? கதிர் இங்க வா ஒரு நிமிஷம். அதான பார்த்தேன், என்னடா நண்பன் நம்மளை விட்டுட்டு ஆடிடுவானான்ட்டு. வாமாச்சா ஆடுவோம். அதானே கூப்பிட்டா இல்லை. வா சொல்றேன் முதல் கேள்வி. என்னடா கேர்ள்ஸ் வந்து இப்போ ரெண்டுத்தையும் வந்து நினைச்சிட்டாங்க. இந்த ஓரமா புளிஞ்சு கொண்டு வா. டேய் நான் ஒரு ஆங்கர்ரா. பெண்கள் மனசை புரிஞ்சுக்கணும். போ. ஓ இம்ப்ரெஸ் பண்றானோ. ஏய் மச்சான் அந்த வேலையை பாரு. ஓகே கேர்ள்ஸ் தெரியல நிவி இந்த புளிக்கவே அதுல தோட்டினதெல்லாம் நல்லா புளிய முடியாதுடா. எல்லாரும் வந்து ரெடியா இருக்கீங்க. ரொம்ப குளிர்துன்னு எனக்கு தெரியுது. கேள்விக்கான பதில் நிவி நீங்க தான் வந்து சொல்லணும். பட் இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து ஆடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சரியா? என்ன பதில்? தலை காலு புரியல, தலைக்கீரை நடக்கிற, காசு பணம் திட்டு மணி மணி. பாட்டாவே இருக்கு, பேசுறதே பாட்டு மாதிரி இருக்கு. கரெக்டான பதில் தான் நினைக்கிறேன். பேசுறான் ஒரு கர்ம முடிய மாட்டேங்குது. பறக்க போற ஐட்டுல தலை காலு புரியல, தலைக்கீழா நடக்கிற, காசு பணம் தொட்டு மணி மணி, காசு பணம் தொட்டு நல்ல வாயம் சம்பாரிச்சுத நார வாயம் துண்ணுற, கணக்கு போட்ட தெரியாதவன் காசை வாரி இறக்கிறேன், காசு பணம் தொட்டு மணி மணி, இதைத்தான் அந்த ட்ரெயினரும் சொன்னா. தொட்டு மணி மணி, காசு இந்த கேள்விக்கு கரெக்டான பதில் சொல்லியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீம் ஏ தான். நிவி அழகான பதிலை சொல்லி ரொம்ப கியூட்டா அந்த 50 பாயிண்ட்ஸை டீம் ஏவே எடுத்துட்டீங்க. அண்ட் ஓவராலாக பார்க்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா டீம் ஏ வந்து 5 கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் டீம் பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேள்விக்கு தான் பதில் 50 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கீங்க. அண்ட் மச்சான் புரிஞ்சுட்டேன்டா. மச்சான் அதை அப்படியே காய போட்டுரு வெளியே. ஓகே ஆடியன்ஸ் எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்கல்ல? ஆனால் நான் சந்தோஷமா இல்லை. ஒருத்தர் சொல்லித்தரான் சொரிஞ்சு தரேன்ட்டு அவன் தான் சந்தோஷமா இருக்கான், நான் சந்தோஷமா இல்லை. பெண்கள் இப்படி தான் மாற்றி மாற்றி பேசுவாங்க. அதை தான் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ. மச்சான் உனக்கு கெட்ட வார்த்தை பேசினா பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பேச வச்சிடாது. சாரி. ஓகே டீம் ஏ அண்ட் டீம் பி 2 ரவுண்டு வந்து சிறப்பாக வந்து விளையாண்டீங்க. உங்களை அடிச்சுக்கவே முடியாது. நீங்கள் விளையாண்டீங்களோ இல்லையோ, என்னுடைய நண்பன் மதன் நல்லாவே விளையாண்டாரு. பிரிவோம் மச்சான் அமைதியாக இருக்கு. ஸோ இந்த ரவுண்டு தான் கடைசி ரவுண்டு. ஸோ இந்த 3வது ரவுண்டில் தான் தெரிய போகுது யார் வந்து வின் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு. இது நாள் வரைக்கும் எடுத்தீங்க இல்லையா ஸ்கோரு, அதெல்லாம் இல்லை, அதுக்கும் மீறி இப்போ எடுக்க போகிறது தான் ஸ்கோரே. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஜட்ஜ் பண்ண போகுது யார் இன்னைக்கு டைட்டில் வின் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு. ஆனால் மானங்கட்ட நாயே பேசிக்கிட்டு இருக்கேன். சாரி இங்கேயே இல்லவே இல்லை, நீங்கள் பெரம்பூர்லேயே இருக்கீங்க ரொம்ப நேரம். இங்கே வாங்க. ஸோ இந்த கேமோட பேர் என்ன அப்படின்னு நீங்கள் அங்கே போய் நிற்பீங்களா, நாங்கள் சொல்லுவோமா? ஓகே ஆல் தி பெஸ்ட் ஆஃப் தி இந்தியா. கோ போங்க கோ. டீம் ஏ ஆல் தி பெஸ்ட். இவன் திருந்த மாட்டாயா? இவன் திருந்தவே மாட்டான். ஓகே சார் இந்த கேமோட பேர் என்ன அப்படின்னா எவ்வளவோ பண்ணிட்டோம் இத பண்ண மாட்டோமா. எவ்வளவோ பண்ணிட்டோம் இத பண்ண மாட்டோமா. யுவர் டைம் ஸ்டார்ட் நவ. வெரி குட் டிபி. ரொம்ப அசால்ட்டா நாளை ஏறி போறாங்க பாருங்க டிபி.
பில ஒருத்தர் மேல ஏறிட்டாங்க. யாரா யாரா இவன் ஊர கேட்டா தெரியும். வெரி குட். டீம் பில இருந்து ஒருத்தர் மேல ஏறி அந்த கொடியை எடுத்துட்டாங்க. கொடியை மாத்தி எடுக்கூடாதுமா, உன் கொடி எடுமா. கூரா நிக்கும் கத்தி கண்ணுக்குள்ள மேலேறும். Pull up in the middle with a little bit of rage and a gas full of engine. Gotta put a cap on my angle. Keep cool, gotta handle this whole situation. சப்பா முடியல. Third eye blind, I third eye see clear. Shut down the system, make 'em all bad. Shut down the system, follow me, follow me. Barla, 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 ஏய் பில்லு பாத்துடா. Crazy? Are you crazy? You useless illiterate goon. You useless illiterate goon. Do you have a brain? Do you have a brain? How dare you? How dare you? I will kill you. என்ன பண்ண போறா? இன்னும் ஒரு நிமிஷத்துல இங்க இருந்து ஓடி போறேன். போய் வா. I will slap you. I'll make you stand and shoot. இதுதான் இவங்க இருக்கிற கெட்ட பழக்கம். செஞ்சிருவேன். வெரி குட். அதே மாதிரி ஏறுங்க, கீழே விழுந்துடாதீங்க. ஐயோ அம்மா. நிவி come on நிவி. எத்தனை நீ? சோமனா மெதுவா ஏறுங்க. சோமனா கை வழுக்கும், பார்த்து மெதுவா ஏறுங்க. வெரி குட் சோமனா, யூ காட் இட் சோமனா. வெரி குட் வெரி குட் வெரி குட். ஏய் கையை தட்டுறது படி ஏறு. Come on. பின்னாடி விழுந்துறாத நிவி. பல தடைகளை தாண்டி படிக்கட்டில் ஏறிக்கொண்டிருக்கும் என் செல்லக்குட்டி நிவி. Come on. ஏய் பில்லு மூஞ்சி அடிக்காதீங்களா. Last 10 seconds. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Game over. Okay girls, game over. நீங்க அந்த கம்பியை பிடிச்சு மேலே இருங்க. என்னடா நடக்குது இங்க? அம்மா
எம்மாடி காம பார்வையாளருக்கு டேய் இங்க பாரு டேய், இவன் பண்ணதே என்ன சகிக்காம இருக்க நானு. இதுல நீ வேற பண்ணி வெறுப்பேத்தாத. சார் 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 அங்க பாரு சார். டேய் டேய், பழனி அடிவாரத்துல குரங்கு பண்ண திங்கிற மாதிரியே இருக்கு. பரவாயில்ல, நான் குரங்காவே இருந்துட்டு போறேன்னு அவன் அதெல்லாம் சொல்லாத அவனுக்கு. இந்த கேமோட பேர் என்ன? Come on girls. Every time I wanna see you, my girl. இந்த ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 பேர் மேலே போனதுனால டீம் ஏ வந்து 400 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க, டீம் பி ஒருத்தர் தான் மேலே ஏறிருக்கீங்க, அதனால உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ். ஸோ அதில் பார்க்கும்போது இந்த ரவுண்டோடைய வின்னர்ஸ் யாருன்னா டீம் ஏ. ஓவரால்ல டீம் ஏவா டீம் பியா? ஓவராலாக பார்க்கும்போது டீம் பி எவ்வளோ எடுத்திருக்கீங்கன்னா 390 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க 3 கேமையும் சேர்த்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது. அண்ட் டீம் ஏ வந்து எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது 790 எடுத்து இன்னைக்கு ஜில் ஜங் ஜாக்கோடைய வினர் யாருன்னா டீம் ஏ. ஓகே, ஸோ டீம் ஏ நீங்கள் தான் வந்து இன்னைக்கு வின் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு பார்பர் ஷாப் வழங்கும் gift voucher ஒவ்வொருத்தருக்கும். வின்னருக்கு மட்டும் கிஃப்ட் கிடையாது, ரன்னருக்கு இருக்கு. ஸோ அதனால அன்னை டேட்ஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட் ஆம்பர் ரன்னர் டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று. ஜெப்ரானிக்ஸ் வழங்கும் பெஸ்ட் என்டர்டெய்னர் ஆஃப் த டே கோஸ் டு டீம் ஏல இருக்க பாய் செல்லக்குட்டி, பட்டுக்குட்டி, அம்முக்குட்டி, நிவ்யா. டேக் இட். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ இதே மாதிரி அடுத்த வாரமும் சூப்பரான கேர்ள்ஸோட உங்களை சந்திக்கிறேன். இன்னைக்கு டாடா பாய் சொல்லிட்டு கிளம்புறது இது உங்க கதிர், இது உங்க மதன், இது ஜீ தமிழ் வழங்கும் ஜில்லு ஜங்கு ஜக்கு டாடா பாய். அடுத்த வாரம் சந்திக்கலாம். ஓகே, நல்லா சாப்பிட்டு ஜாலி என்ஜாய் பண்ணுங்க. பாய் பாய்.